Hi friends, welcome to Sugi Mango Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோஸ் போடும்போது மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பவுடர் வந்து முகத்துக்கு போடுறதுக்கு மட்டும் இல்லை, வேறு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை பார்க்கலாம். நம்ம வேலை பார்க்கும்போது உடம்பு நல்லா வேர்க்கிறதுனால நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் அந்த வேர்வையோட கரை வந்து பிடிக்கும். முக்கியமாக காலரில் அக்குள் பகுதிகளெலாம் அப்படியே அந்த கரை வந்து தெரியும். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குட்டீஸ்க்கும் இது இந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க விளையாடும் போது நல்லா வேர்க்கிறதுனால இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷர்ட் வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலர் பகுதியில் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக பவுடர் போட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சமாக பவுடரை கொட்டி விட்டுட்டு கையால் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படியே அயன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஷர்ட் வந்து நல்ல வாசனையோடு இருக்கும். வேர்க்கும் போது பவுடரே அந்த வேர்வையை வந்து உறிஞ்சி வச்சுக்கும். இதனால ஷர்ட்டில் வந்து அந்த அளவுக்கு கரைப்படாது. துவைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கரைப்பட்டதுனா பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஜென்ஸுக்கு வந்து நல்லா வேர்க்கும். இதனால ஷர்ட்டோட அக்குள் பகுதியிலையும் பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா வேர்வையோட கரை வந்து அதில் படாமல் இருக்கும். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். சட்டையோட உள்பக்கமாக போட்டுக்கோங்க. 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று நல்ல வாசனையோடு இருக்கும், இன்னொன்று சட்டையில் அந்த விடாப்பிடியான கரை வந்து படாது. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம பெட்டு வந்து நல்லா விரிச்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன டால்கம் பவுடர் பிடிக்குதோ அதை வந்து பெட்டில் ஓரத்தில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதுலேயே 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து பெட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும், அதுக்காக போட்டுக்கலாம். இன்னொன்று எறும்பு பூச்சி எதுவும் பெட்டில் ஏறாது. ஒரு இடம் வந்து ரொம்ப வாசனையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து எறும்பு வராது. ஏன்னா எறும்புக்கு வந்து வாசனைகள் வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி. அதனால கட்டில் மேலே வந்து எறும்பு வந்து வருது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டிப் யூஸ் பண்ணலாம். எறும்பு மட்டும் இல்லை, வேறு எந்த பூச்சியுமே அந்த பக்கம் நெருங்காது. இப்படி பெட்டு ஓரத்துல எல்லாம் பவுடர் போட்டு நல்ல கையால் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். முக்கியமாக கட்டிலில் வந்து ஓரத்தில் போட்டுக்கோங்க. மரக்கட்டிலாக இருந்தது அப்படின்னா அது எதுவும் அரிக்காமல் இருக்கும், அதாவது கரையான் பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இப்படி பண்ணலாம். பெட்டு வந்து நல்லா விரித்து விட்டுட்டு அப்படியே இந்த டால்கம் பவுடரையும் போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பவுடர், உங்களுக்கு எந்த பவுடர் வந்து ரொம்ப வாசனையாக பிடிக்குமோ அதை வந்து கொட்டி வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு மடிப்புலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மடித்து வச்சுட்டோம்னா போதும். கர்ச்சீஃப்னு இல்லை, இந்த மாதிரி காட்டன் துணி சின்னதாக இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பவுடர் போட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நல்லா டைட்டாக மடக்கக்கூடாது, லூஸாக ரொம்ப சாதாரணமாக மடக்கினா போதும். ஏன்னா அந்த வாசனை வந்து வெளியே வரணும். இப்படி சின்னதாக மடக்கி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ட்ரெஸ் வைக்கிற கபோர்டில் இல்லை பீரோவில் ஒரு பக்கமாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து எல்லா ட்ரெஸ்லையுமே வரும். அந்த கபோர்டு பீரோ ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா செல்ஃபுக்கும் கூட இந்த மாதிரி பண்ணலாம். சின்ன சின்ன காட்டன் துணியில் இந்த மாதிரி பவுடர் போட்டு வைக்கலாம். இதே மாதிரி மேசையில் அப்புறம் பீரோலையும் ட்ரா மாதிரி இருக்கும். இந்த ட்ராக்குள்ளேயும் வந்து நிறைய பூச்சியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராவும் நல்ல வாசனையாக இருக்கணும். நம்ம திறந்து மூடும்போது நல்ல வாசனையோடு இருக்கணும். பூச்சி எதுவும் அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா பவுடர் வந்து கொஞ்சமாக உள்ளே கொட்டி வச்சுக்கலாம். அதை சுற்றி ஓரங்களில் இந்த மாதிரி பவுடர் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நீங்கள் திறந்து மூடும்போது எப்போ வாசனையோடு இருக்கும், உள்ளே பூச்சி எதுவும் போகாது. அடுத்த டிப்பு வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு புக்கை வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இல்லை பல மாதத்துக்கு அப்புறம் அது வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா அதோட வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. புது புக்கு நல்ல வாசனையாக இருக்கும், ஆனால் பழைய புக்கு வந்து ஒரு மூச்சு திணற மாதிரி ஸ்மெல் வந்து வரும். இது போகணும் அப்படின்னா உடனே பவுடர் எடுத்து இந்த மாதிரி 2-3 பேஜ் எடுத்து அதுக்குள்ளெல்லாம் பவுடர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த புக்கும் நல்ல மனமாக மாற ஆரம்பிக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ திறந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்மெல் வந்து அதுலேருந்து வராது, நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அடுத்த டிப்பு பார்க்கலாம். எப்படி நம்ம பழைய புக்குக்கு யூஸ் பண்ணமோ அதே மாதிரி பழைய ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆல்பம் வந்து இப்படி சொருகி சொருகி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாளில் அதுவே ஒரு கரையான் பிடிச்ச மாதிரி ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோட்டோ வந்து டேமேஜ் ஆகி மொத்தமாக அந்த ஃபோட்டோவே வந்து அந்த கலரெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகி எல்லாமே மாறி போகும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ வந்து அதிலே ஒட்டி பிடிச்சிக்கும், திரும்ப அதில் இருக்க எல்லாமே அழிஞ்சு போகும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து அதில் கொஞ்சமாக பவுடர் கொட்டிக்கோங்க. இப்படி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னா காற்றுனால அதில் பட்ட ஈரப்பதம் எல்லாமே போயிடும் இந்த பவுடர் போடுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சிட்டிங்கன்னா போதும், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கும். பழைய ஃபோட்டோஸும் பாதுகாக்கிறதுக்கு இப்படி பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்கு பொக்கிஷமாக இருக்கும். ஸோ இது வந்து கரையான் பிடிக்காமல் இருக்கணும், அதில் இருக்கிற முகம்லாம் அழிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி பவுடர் போட்டுட்டு சின்ன துணி வச்சு தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும்.
அது மட்டும் இல்லை, கரையான் பிடிக்காது, எப்பவும் புதுசு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். இது வந்து உள்ளங்கை உள்ளங்கால் வந்து சில பேருக்கு வேர்த்துட்டே இருக்கும், ரொம்ப அதிகமாக வேர்க்கும். என் கூட படித்த ஒரு பொண்ணுக்கு கூட இப்படி தான், பெண்ணு பிடிச்சி எழுத முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கை வந்து வலிக்கிட்டே போகும், ஈரமாகிட்டே இருக்கும் கை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கையில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும். கையில் மட்டும் இல்லை, உள்ளங்கால் வேர்க்கிறவங்களுக்கும் இப்படி தான், கால்லையும் பவுடர் போட்டு உள்ளங்காலில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோவா வேர்க்காது. ஸோ இதனால் வந்து கையோ காலோ வந்து ஈரமாகிக்கிட்டே இருக்காது. காலில் சாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதனால நம்மளோட உள்ளங்கையும் உள்ளங்காலும் எப்போவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, வீட்டுக்கு யாராவது வராங்க, வீட்டை உடனே வாசனையாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். பவுடர் எடுத்து சோஃபாவோட ஓரங்களில் போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன துணி வச்சு அதை தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சோஃபா வந்து நல்ல வாசனையாக இருக்கும். சோஃபாவில் வந்து உட்காரும்போது அவங்களுக்கும் அந்த வாசனை வந்து கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிப்பு, எறும்பு இருக்கிற பகுதிகளில் இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் போட்டு வச்சோம் அப்படின்னா எறும்பு வந்து அந்த இடத்துல சேராது, உடனே அந்த இடத்த விட்டு போயிடும். ஏன்னா எறும்புக்கு வந்து இந்த வாசனைகள் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எறும்பு இருக்க இடத்துல கொஞ்சம் பவுடர் போட்டு விட்டீங்க அப்படின்னா எறும்பு வந்து அங்கேருந்து ஓடி போகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.